இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். இன்று 14ஆம் திகதி 8ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு புதிய நாள் பிறந்திருக்கிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கிறோம். பொது தேர்தல் இடம்பெறுவதற்கு இன்னும் 2 நாட்கள். அது மாத்திரமல்ல, தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நிறைவு பெறுவது இன்று நள்ளிரவு 12 மணிக்கு. எனவே பல்வேறு தகவல்களோடு இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை உங்களை சந்திக்கிறது. முதலில் எங்களுடைய அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. பொது தேர்தல் தொடர்பிலான அனைத்து பிரசார நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவுடன் நிறைவு. சட்டவிரோத பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை போலீசார் தெரிவிப்பு. கல்வி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இன்று காலை தபால் மூலம் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம். தேர்தல்கள் செயலகம் தெரிவிப்பு. இவை எமது தலைப்புச் செய்திகள். பொது தேர்தல் தொடர்பிலான அனைத்து பிரசார நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சட்டத்துக்கு முரணானது என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமது தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவின் பின்னர் தேர்தல் வேட்பாளர்கள் தமது மாவட்டத்திற்குள் ஒரு தேர்தல் பிரசார அலுவலகம் ஒன்றினூடாக மாத்திரமே தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என தேர்தல் ஆணையாளர் மேலும் குறிப்பிடுகின்றார். இதேவேளை கல்வி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இன்று காலை தபால் மூலம் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையினால் வாக்களிக்க முடியாமல் போனவர்களுக்காக இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததன் பின்னர் சட்டவிரோதமாக பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவ்வாறான நபர்களை கைது செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். பொது தேர்தலை முன்னிட்டு இன்று நள்ளிரவுடன் பிரசார பணிகள் அனைத்தும் நிறைவுக்கு வருகின்றன. இது தொடர்பான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக தொலைபேசி மூலம் நேரடியாக இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமது அவர்களை. வணக்கம் முகமது அவர்களே. வணக்கம். வணக்கம். அதாவது இன்று நள்ளிரவுடன் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவு பெற இருக்கின்றன. அதற்கு பிறகு கட்சிகளும் வேட்பாளர்களும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன? முக்கியமாக இன்று நள்ளிரவுடன் பிரச்சார பொதுக்கூட்டங்கள், வீடு வீடாக சென்று வாக்காளர்களை அறிவூட்டுதல், துண்டு பிரசுரங்களை பகிர்ந்தளித்தல், உருவப்படங்கள், ஏனைய ஒட்டு விளம்பரங்கள் என்பவற்றை காட்சிப்படுத்துதல், ஊடகங்களின் ஊடாக வர்த்தக விளம்பரங்களின் மூலம் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் போன்ற அனைத்து விதமான பிரச்சார நடவடிக்கைகளும் உத்திகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. எனவே குறித்த போட்டியிடுகின்ற கட்சிகளின் வேட்பாளர்கள், சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்கள், அவர்களின் ஆதரவாளர்கள் அனைவரும் இந்த சட்ட விதிகளை மதித்து, இதுவரை தேர்தல் சட்ட விதிகளை மதித்து நடந்தது போல இந்த சட்ட விதியையும் மதித்து நடப்பார்கள் என எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு நடந்து கொள்ள தவறுகின்றவர்களுக்கு எதிராக தேர்தல்கள் திணைக்களமும் போலீஸ் திணைக்களமும் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு எந்த அளவிலும் பின்னிக்க மாட்டாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது முகமது அவர்களே, 17ஆம் தேதி தேர்தலுக்காக தற்போது உங்களுடைய பணிகள் எந்த மட்டத்தில் இருக்கிறது? இப்பொழுது அனைத்து தேர்தல் பணியாட்களும் பயிற்றுவிக்கப்பட்டு முடிந்திருக்கிறார்கள். இவர்கள் நாளை கொழும்புக்கு வெளியே வெளி மாவட்டங்களுக்கு கொழும்பிலிருந்து அறிக்கையிட வேண்டியவர்கள் நாளை அந்தந்த மாவட்டங்களுக்கு அறிக்கையிடுமாறு கேட்கப்பட்டுள்ளார்கள். அந்தந்த மாவட்டங்களில் அறிக்கையிட வேண்டிய பணியாட்கள் எதிர்வரும் 16ஆம் தேதி காலையில் அறிக்கையிட உள்ளார்கள். அதேபோன்று தேர்தலுக்கு தேவையான அனைத்து முஸ்தீஃபு நடவடிக்கைகளும் நிறைவு பெற்றிருக்கின்றன. வாக்குச்சீட்டு, வாக்கு பெட்டிகள், ஏனைய அனைத்து பொருட்களும் அந்தந்த மாவட்டங்களில் கொண்டு போய் அந்தந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. தற்போது வாக்களிப்பு நிலையங்களுக்கு அவை எடுத்துச் செல்வதற்காக தயார்படுத்தப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. எதிர்வரும் 16ஆம் தேதி காலையில் அவை அனைத்தும் தயாரிக்கப்பட்டு முடிந்து
குறித்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படவிருக்கிறது. முகமது அவர்களே, அதாவது கடந்த கால தேர்தல் பொது தேர்தல்கள் இடம்பெற்ற காலத்தோடு ஒப்பிடும் போது இம்முறை வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றனவா, வன்முறைகள் குறைந்திருக்கின்றனவா? உண்மையில் திரு ஜெஃப்ரி அவர்களே, இதற்கு தேர்தல்கள் திணைக்களத்தின் ஒரு அதிகாரி என்ற வகையில் நான் பதில் அளிப்பதை விட வாக்காளர் பெருமக்களிடம் இந்த நாட்டின் பல பகுதிகளுக்கு நீங்கள் சென்று பார்த்தாலும் எல்லோருக்கும் தெரிகின்ற ஒன்று, வன்முறைகள் குறைந்திருக்கின்றன, சட்ட மீறல்கள் குறைந்திருக்கின்றன. இதற்கு காரணம் தேர்தல்கள் திணைக்களமும் அதே ஒத்துழைப்போடு போலீஸ் திணைக்களமும், அது மட்டுமன்றி கட்சிகள், சுயேட்சை குழுக்கள், அதன் வேட்பாளர்கள், ஆதரவாளர்கள், வாக்காளர்கள் அனைவரும் தந்த ஒத்துழைப்பு, அந்த ஒத்துழைப்பின் பயனாக நாங்கள் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு பிரவேசித்திருக்கின்றோம். அந்த கட்டத்தை எதிர்வரும் தேர்தல்களிலும் பாதுகாத்துக் கொள்வதற்கு தேர்தல்கள் திணைக்களம் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும். நன்றி திரு முகமது அவர்களே. உங்களுடைய வேலைப்பழுவின் மத்தியிலும் எங்களோடு உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு நமது நன்றிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சக்தி சிரசு மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் கேஃபே அமைப்புடன் இணைந்து முன்னெடுத்துள்ள விழிப்புணர்வு திட்டத்தின் இறுதி நாள் இன்றாகும். மக்கள் தமது வாக்குரிமையை சரியாக பயன்படுத்துவது தொடர்பில் இந்த திட்டம் மூலம் நாடு முழுவதும் பயணித்து விழிப்புணர்வு வழங்கப்பட்டிருந்தது. தகுதியானவர்களை மாத்திரம் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்வது தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திட்டம் இன்று கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னால் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளது. பொருத்தமான தூய்மையான மக்கள் பிரதிநிதிகளை இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யும் நோக்கில் சக்தி சிரஸ்த நியூஸ் ஃபர்ஸ்ட் என கஃபே அமைப்புடன் இணைந்து நாடு தழுவிய ரீதியிலே முன்னெடுத்து வருகின்ற மக்கள் விழிப்புணர்வு செயற்திட்டத்தின் நிறைவு நாள் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. கடந்த 1ஆம் தேதி யாழ் மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையானது பல கட்டங்களை கடந்து அதன் நிறைவு நாளை இன்று எட்ட இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று கம்பஹா மற்றும் கொழும்பு மாவட்டங்களிலே எங்களுடைய இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையானது முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இன்று காலை கம்பஹா மேகல்ல பகுதியிலே ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற எங்களுடைய இந்த நடவடிக்கையானது இன்று நண்பகல் கம்பஹா நகர் பகுதியிலும், அதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் கொழும்பு கோட்டை புகையிரத நிலைய முண்டலிலும் நடைபெற இருக்கின்றது. எனவே எங்களுடைய இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைக்கு மக்கள் பெருத்த ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அதேவேளை எங்களுடைய குழுவினரும் மக்களுக்கு தேவையான பல விழிப்புணர்வு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். கஃபே அமைப்பினரும் இதற்கு பூரணமான ஒத்துழைப்பினை வழங்கியும் வருகின்றார்கள். தொடர்ச்சியான இது தொடர்பான தகவல்களை தருவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமினரும் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக திரிசிங்கம் நிரோஷன். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மத்திய சப்ரகமுக மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும். கிழக்கு இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது மணித்தியால செய்திகள் 10:25 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.